கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும் நினைத்தான். அதனால்தான் ஆண்டவர் வேதத்துல முதன்மையான ஒரு மனிதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ நானும் கர்த்தர் கொடுக்கும் போது ஆபேலை போல கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதிர்பார்த்து கொடுங்க, கர்த்தர் நிச்சயமா இதை கொடுப்பான். நீங்க வேணா எழுதி வச்சுங்க, நீங்க எவ்வளவுலாம் கொடுக்குறீங்க கர்த்தருக்கு எழுதி வச்சு கொடுத்து பாருங்க. நீங்க திரும்பி பார்க்கும் போது கர்த்தர் பல மடங்கு கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். கர்த்தருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பான். ஆகவே நாம் கர்த்தருக்கு விசுவாசமாய் கொடுக்க வேண்டும், விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும், விசுவாசமான காரியம் செய்து கொள்ள வேண்டும். அப்படியே 5ஆம் வசனம் அப்படியே வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவனாலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதை சாட்சி பெற்றான். விசுவாசனால ஏனோ மரணத்தை காணாமல் போய்விட்டான். மரணத்தை காணாமல் போனது யாரு? ஏனோக்கு, ஏலியா. 2 பேர் தான். இயேசு கிறிஸ்து மரணத்தை தான் ருசி பார்த்தா. ஆனா இந்த 2 பேர் தான் மரணத்தை காணல. பாருங்க எவ்வளவு விசுவாசமா வாழ்ந்திருக்காங்க மனிதர்கள் ஆதி காலத்துல. ஆனா இன்னைக்கு தான் விசுவாசத்தை பார்க்க முடியல. உலகத்துல விசுவாசங்களை பார்க்க முடியல. ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், செல்வத்தை பார்க்கிறோம், செழிப்பை பார்க்கிறோம். ஆனால் விடுபட்டதான விசுவாசங்களை நாம் எங்க பார்க்கிறோம்? தேவனோடு கூட சஞ்சரித்தார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தரின் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரின் வாழ்க்கையில் போதுமானவன், அவரை சார்ந்து வாழ்வேன், அவரை நம்பி வாழ்வேன், அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். பாருங்க ஆதி காலத்துல அவனை போதிக்கிறதுக்கு ஆளா இல்லை. இந்த காய்க்கு கூட யார் சொல்லி கொடுத்திருப்பா? இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் செய்யணும், கடவுளுக்காக கொடுக்கணும். நம்ம பெற்றோர்கள் ஒரு வேளை சொல்லி கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் அவன் உள்ளத்துல கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் வந்தது. உங்களை யாரும் சொல்லித்தர தேவையில்லை, உங்க உள்ளத்துல தோன்றணும் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசத்தை யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விசுவாசம் நடக்க வேண்டும் சொல்ல தேவைய அவசியம் இல்லை. நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, அசைக்க முடியாத விசுவாசத்தை எனக்கு கொடுப்பீராங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை கொடுப்பீராங்க. என் வாழ்க்கையில எதை இருந்தாலும் உண்மை மாத்திரம் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த வகையிலும் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எந்த வகையிலும் கர்த்தர் நடத்துவாங்க. பாருங்க, என்னுடைய அக்கா மகள் இருக்கார், பாஸ்டர் காலேஜ் படிக்கிறார். அதுக்கு ஃபீஸ் கட்டல, 5,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், 5,000 ரூபாய் வெளியே நிற்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு வருஷம் தோணும், ஆண்டவரே நீ என்ன வெட்கப்படுத்த மாட்டீங்க. பாருங்க, ஒரு பெண் பிள்ளை ஃபீஸ் கட்டாம வெளியே இருந்தா கூட அசிங்கமா இருக்கு பாருங்க. ஆனாலும் அவளுக்கு நம்பி கடவுள் என்ன, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் என்னை ஆஸ்வதிப்பார் என்று ஃபாதர் கூட்டாரு. ஏமா வீட்டுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் கட்டணும் ஃபாதர். பின்னாடியே இன்னொரு வந்து அவங்க அக்சஸ் சிங்கிள் பேரண்ட் எல்லாம் அந்த ஃபாதர் சொன்னா, நீ ஒரு ரூபாய் கூட கடத்த தேவையில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்த வளம் உள்ளவராக. சின்ன காரியமோ பெரிய காரியமோ எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்த விட மாட்டான். எந்த விசுவாசம் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டான். இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னும் நம்மை நடத்துவார். இதுவரை நடத்தினது அவர் தான், இன்னும் நடத்துவார். விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம சோர்ந்து போயிடும். எல்லாம் மனிதர் தானே சோர்ந்து போகிறோம். ஆனாலும் மீண்டுமாக அந்த விசுவாசத்தை வளர பழையக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வளம் உள்ளவராக இருக்கிறார். 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்கள் குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்துலனாய் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டாக்கினான். அதனாலே அவன் தீர்த்து விசுவாசத்துக்கு உண்டாகும் நீதிக்கு சொந்தவானான். இங்க பார்க்கிறோம், விசுவாசத்தினால் அவன் பேழையை உருவாக்குறான். அந்த காலத்துல மழையே என்பது கிடையாது, மழை பெய்ய வாய்ப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார். அவன் ஒரு பேரை உருவாக்குறான். எல்லா மனிதர்களும் அவனை பார்த்து நகைக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர் 100 ஆண்டுகளாக அந்த பேரை உருவாக்குறான். எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாரும் அவனை பார்த்து நகைச்சிருப்பாங்க, சிரித்திருப்பாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன், மழை பெய்ய போதா, எல்லாரும் வழியா போறாங்களா, இவன் மட்டும் காப்பாற்ற. இன்னைக்கும் நம்மளை பார்த்து எல்லாம் பைத்தியம்லாம் நினைக்கலாம். இன்னைக்கும் நம்மளை பார்த்து இவன் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கான, எல்லாரும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம், இவன் ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே, ஊழியம் ஓடுறான், சபைன்னு ஓடுறான்.
ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது கத்த ஓடுறாங்க. ஆனா என்கிட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக. நம்மளை பார்த்து எல்லாரும் நினைக்கலாம், இவங்க ஒரு பைத்தியம் லூசு, எப்ப பார்த்தாலும் சச்சுன்னு ஓடுறாங்க, எப்ப பார்த்தாலும் ஜபன்னு ஓடுறாங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் தூக்கின்னு போடுறாங்க. நோவாக்கு அப்படிதான் இருந்துட்டு எல்லாரும் பார்த்து அவனை பார்த்து எல்லாம் ஏளமா நினைச்சாங்க, சிரிச்சாங்க. இந்த காலத்துல போய் எல்லாம் நடக்குமாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நோவாக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் சொன்னதை அவன் நிறைவேற்றுவான். நீங்க உனக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்குதா? கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? காரணம் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவா. கர்த்தர் உங்களுக்காக என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அல்லது செய்தியில நீங்க ஆண்டவங்களுக்காக என்னெல்லாம் சொன்னாரோ, எந்தெந்த வாக்குத்தத்தங்களை சொன்னாரோ அதெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் இருக்குது உங்களுக்கு. அந்த விசுவாசம் இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். விசுவாசம் வாழ படைக்கொள்ளுங்க. விசுவாசத்தின் மூலமா இருந்தா, விசுவாசம் எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது பார்க்கிறோம். விசுவாசம், அந்த பெரும்பாலும் ஒரு ஸ்ரீ, அவளுக்கான ஒரு விசுவாசம். விசுவாசம் அநேக வித்தியாசமான விசுவாசங்கள் இருக்கிறது. அவ நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா கடவுள் என்னை சுகமாக்குவார் அவ நம்பல. ஆண்டவர் கொடுத்தா என்னை சுகமாக்குவார் நம்பல. அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, எப்படி ஆகிலும் அவர் ஆணைகள் தொட்டா போதும் கர்த்தர் என்னை சுகமாக்குவார். வித்தியாசம் பாருங்க, எவ்வளவு ஒரு விசுவாசம், ஒரு வித்தியாசமா இருக்குது பாருங்க அவளுக்கு. அவ ஆணையை தொட்டா போதும், அதான் விசுவாசம். உன் வாழ்க்கையில இருந்த வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆண்டவர் ஒரு வசதிய வாழ்க்கையில் இருந்தா போதும். நான் ஜெபிக்கிற ஒரு சோத்திரத்துக்கு உங்களுக்கு வல்லமை இருக்குது, மறந்து போகாதீங்க. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு சோத்திரத்துக்கும், ஒவ்வொரு துதிக்கும், ஒவ்வொரு பாடலுக்கும், ஒவ்வொரு ஆராதனைக்கும் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பலம் தருவா. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும்படியா கர்த்தருக்கு வழிவாசல் திறப்பா. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவள் ஆடையை தொட்டா கர்த்தர் அவளுடைய விசுவாசம் படியாக கடவுள் ஆண்டு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு உன்னை என்னையும் ஒன்னே ஒண்ணுதான் காப்பாற்ற போகிறது, நம்ம விசுவாசம் மட்டும்தான். ஹல்லேலூயா. விசுவாசம் நம்மளை காப்பாற்றும். சில பேர் அநேக பேர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா விசுவாசமே இருக்காது. ஜெபம் பண்ணிட்டு இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னா ஜெபம் பண்ணது வேஸ்ட். 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னா நீ ஜெபம் பண்றது இல்லைன்னா, ஆனா நீ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் கர்த்தரை கைவிட மாட்டான். கர்த்தரை நடத்துவா. என் தேவன் பெரிய தேவன், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவரே தேவனுக்கெல்லாம் தேவன். வானத்தில் கீழே, வானத்திலும் மேலே பூமியிலும் அவர் ஒருவரே தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவர் நிச்சயமாய் என்னை அரசாட்சி சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். விசுவாசம் சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த நோவா ஒருவர் விசுவாசித்தான், அவன் விசுவாசம் பிரகாரமாகவே அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய ஒருவர் நிமித்தமாக உன் குடும்பத்தை கத்து நடத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் வந்து காரணம் போயிருக்கீங்க, நீங்க மட்டும்தான் உங்க குடும்பத்துல. நான் சொல்லுவேன், உங்கள் நிமித்தமாக கர்த்தர் உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் நிமித்தம் தான். நோவா ஒருவன் தான், ஆனா அந்த ஒருவர் நிமித்தமாக குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது. அவர் மூலமாக சந்ததி வந்தது. எப்படி வந்தது? விசுவாசினால். ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், நம்பினான், கர்த்தர் செய்வார் என்று நம்பினான். வாழ்க்கையில விசுவாசம் வளர வேண்டும். எவ்வளவு விசுவாசம் வளருமோ அவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவோம். செல்வத்துல வளருவோம், செழிப்பில வளருவோம், நம்பிக்கையில வளருவோம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் வரும். அது காரணம் விசுவாசம். விசுவாசத்தை நாம் கடைபிடிப்போம். விசுவாசத்தை வாழ பழைய கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் விசுவாசம் நாங்க பாருங்க, எவ்வளவு ஊழியர்கள் அந்த ஆதி காலத்துல ஒண்ணுமே இருக்காது அவங்க ஊழியத்துல, ஆனா ஊழியம் செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? விசுவாசத்தினால. அநேகப்படி சாட்சியாக கேள்விப்பட்டிருக்காரு, உணவு கூட ஒண்ணுமே இருக்காது. ஒரு புத்தகத்துல படிச்சோம், ஒரு ஊழியக்காரர்களுக்கு உணவே இல்லையா, ரொம்ப நாள் பட்டினியா இருக்கிறாங்க. அப்போது சிங்கக்குட்டிகள் காய்ச்சல் பட்டினியா கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. அந்த வயது
அவங்க சொன்னாங்களாம், இன்னைக்கு நிச்சயமா கர்த்தர் வந்து உணவு கொடுப்பாங்க. கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணாங்க. நைட்டு 11 மணியா வீட்டு வாசல கதவு தட்டுறாங்க. அப்பா, எத்தனை பேருக்கு உணவு வேணுமோ அவ்வளவு உணவுகள் ராஜா வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. ஊர்ல ஏதோ ஒரு பெரிய வசதியான செல்வங்கள் வீட்டுல கொஞ்சம் மீது போன உணவெல்லாம் அந்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் சொல்லிடுறேன், விசுவாசம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு பெரியது. விசுவாசம் நீங்க ஒரு வாழ பழகிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் ஈஸியா வந்துடும். நீங்க விசுவாசம் ஒண்ணு வாழ பழகிட்டீங்கன்னா, விசுவாசத்தை வாழ பழகிட்டீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் யாரும் தடுக்கவே முடியாது. நீங்க உயர்ந்த நிலைமைக்கு போய்கொண்டே இருப்பீங்க. ஏன்னா வாழ்க்கை விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் செய்வார், இன்று நடத்துவார், நாளை நடத்துவார். பிள்ளைங்க பிஸ்கட்டை கர்த்தர் கொடுப்பா, வீட்டு வாடகை கர்த்தர் பணத்தை தருவார், எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். அந்த விசுவாச வாழ தலை கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நோவா தொடர்ந்து அப்படியே வாசிங்க. ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்பட்ட இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடத்திற்கு அறியாமல் புறப்பட்டு போனான். போதும். விசுவாசத்தால ஆபிரகாம் புறப்பட்டு போனான். இன்னைக்கு நம்மள யாராவது ஒரு ஊருக்கு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எத்தனை மணிக்கு போய் சேருவோம், எங்க போவோம், எங்க சாப்பிடுவோம், எங்க தங்குறது, ஏகப்பட்ட கேள்வி கேட்போம். நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூப்பிடுற ஊருக்கு கூப்பிட்டாரு நம்ம என்ன கேட்போம்? எங்க போனோம், எங்க வரணும், எங்க சாப்பிடணும், 8 மணிக்கு பஸ் போகணும், 8 மணிக்கு வரணும், 8 மணிக்கு எங்க தங்குறது, ஏகப்பட்ட கேள்வி நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கும். ஆனா ஆபிரகாம் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அவர் நிறைவேற்ற வாழ்க்கையில் இருக்கிறார். தான் போகிற இடம் கூட தெரியாம அவன் புறப்பட்டு போனான். அதான் விசுவாசம். கர்த்தர் சொல்லிட்டாரு, புறப்பட்டு போ சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவர் என்ன ஆஸ்வதிப்பாரு ஆஸ்வதிக்க மாட்டாரு அவனுக்கு தெரியல. புறப்பட்டு போ சொல்லிட்டாரு, புறப்பட்டு போனான். ஆனா ஆண்டு சொல்ல அவன் சொல்ல நீ போ, அவ்வளவுதான். சொன்னனே புறப்பட்டான். அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, என் தேவன் சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் என்ன போ சொன்னா போன, அவ்வளவுதான். ஆனா அவன் போனனாலதான் இன்னைக்கு அவன் விசுவாசம் தகப்பனை கர்த்தர் அவன் மாற்றி. நமக்கு விசுவாசம் வேணும். எங்க போனாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று போகணும். எங்க போனாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ எந்த ஊருக்கு போனாலும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அவன் ஏன்னா விசுவாசம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில பெருசு. சில பேர் நம்ம எவ்வளவு பேர் ஊழியர் போகும்போது சொல்லுறாங்க, போங்க போனேன் பல கேள்வி கேட்பாங்க. இங்க போனா எப்படி ஊழியம் எப்படி சொல்றேன். நம்பி வய கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்பி போனா கர்த்தர் நடத்துவார். நாம போக வேண்டும், அவ்வளவுதான். அந்த நேரத்துக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம பிளானே நம்ம திட்டம் ஒன்றுலாம போவோம். பிளான் பண்ணிட்டு போனா இந்த காரியம் வாய்க்காம போவோம். ஆனா விசுவாச பிரகாரம் போய் பாருங்க, எல்லா காரியத்தும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியா கர்த்தர் வைத்து வருவார். ஹல்லேலூயா. நம்ம நாட்டில் சிவகுரு கோயிலுக்கு போகும்போது சிவகுரு சபையில நான் சொல்லி கொடுத்து போயிருந்தேன். இந்த பாஸ்டர் வீட்டுக்கு போய் நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அந்த பாஸ்டர் பண்ணிட்டு வந்தாரு. நானும் சொல்லிட்டு ஏர்போர்ட்ல அந்த மகள் ரொம்ப கருப்பா ரொம்ப குண்டா இருப்பா. பாஸ்டர் மகளுக்கு திருமணம் ஆகணும்னாரு. நானும் விசுவாசம் சொல்லிட்டேன், பாஸ்டர் 6 மாசத்துக்குள்ள நிச்சயமா கல்யாணம் ஆக சொல்லிட்டேன். கரெக்டா 6 மாசம் ஆகுது. நான் ஜோம் பண்ணே இருக்கேன். பாஸ்டர் ஆண்டவரே அவனுக்கு திருமணம் ஆகணும். இதுக்கு நான் பாஸ்டர் பண்ண பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் ஜோம் பண்ணிங்க. என் மகளுக்காக திருமண காரியத்தை ஹல்லேலூயா. நம்ம சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம வார்த்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அது நடக்கும் நடக்காததான் இல்லை. நம்ம சொன்னா கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் பெரிய கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சவக்கிழமை உபவாசம் நான் ஜெபிக்கிறேன். அந்த வாரத்துல உபவாசம் ஜெபிக்கும் ஒவ்வொருக்காகவும் விசதமாக நான் மாலை நேரத்துல உங்களை பார்க்கும்போது பிரபா அப்பா கூட சொல்லி ஆண்டவரே சுகமாக்குவீராக தொடுவீராக நாங்கள் ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் குழந்தை பர்த்டே ஆண்டவர் மழை பெய்தப்பா எப்படியாவது மழையெல்லாம் நிற்க வைக்கணும், அனைத்து கூட்டங்கள் வர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் நிச்சயமா நான் சொல்லுகிற பாருங்க, ஜெபம் நம்ம வாழ்க்கையில வெற்றி கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாங்க. நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க, விசுவாசமா இருங்க. ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் இது வேணும், இது நடைபெறணும், இதெல்லாம் செய்ய வேண்டும். விசுவாசம் தாங்க வாழ்க்கையில, வேற ஒண்ணுமே தேவையில்லை.
உங்களுக்கு யாருமே ஒப்படைக்க தேவையில்லை. விசுவாசம் ஒண்ணு கூட தான் போதும். ஹல்லேலூயா. விசுவாசமும் ஆண்டவர் கூட தான் போதும். நீங்க போற இடத்தெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாம் தான் போற இடம் என்று ஒன்றும் தெரியாமல் அவர் புறப்பட்டு போனான். கூட்டுத்தனமா நம்பி போனான். அவன் ஒரு பைத்தியக்காரனாய் புறப்பட்டு போகிறான். பைத்தியக்காரனா எங்க போனாலும் கேட்காம போவான். பைத்தியக்காரன் எங்க சொல்ல என்ன சொன்னாலும் செய்யுது யாரு? பைத்தியக்காரன் என்ன சொன்னாலும் செய்வான். ஆனா அறிவாளி ஏதாவது கேட்டா கேள்வி கேட்பான். புத்திகாரங்கிட்ட ஏதாவது சொல்லுங்க உடனே செய்வான். நமக்கு ஆண்டுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை புத்தி இல்லாம நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னார்னா செய்வார். ஏன்னா அவரே வானத்தை பூமி உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், அவர் ஆளுகை செய்கிற தேவன். ஆகவே விசுவாசத்துல வாழுவோம், நம்பிக்கையில வாழுவோம். கர்த்தர் நடத்துவார் என்று வாழும்போது நிச்சயமா கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து அப்படியே வாசிங்க. விசுவாசத்தாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிகளோடு சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்தை உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் புறாலே குடியேறினார். போதும். அவன் பரதேச சந்தரிக்கிறான், தனிமையா போகிறான். ஆனா கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ண தேசத்துல கர்த்தர் ஆபிரகாமை வைத்தார், ஈசாக்கை வைத்தார், யாக்கோபை வைத்தார். ஆனா கொஞ்ச நாள் போனது யாக்கோபெல்லாம் இஸ்ரவேலுக்கு, யாக்கோபுடைய பிள்ளைகள் யோசேப்பெல்லாம் இஸ்ரவேலுக்கு அடிமையாக வைத்தார்கள் எகிப்துக்கு. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். மீண்டுமாக 400 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே தேசத்தை ஆண்டு கொடுக்க வாழை கொள்ளவராய் 400 ஆண்டுகள் ஆகுது. ஏன்னா அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்துவத்துல அவர் உண்மை உள்ளவர் ஆகியிருக்கிறார். நிச்சயமா இவனுக்கு பண்ணின வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும். வேத வசனங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஒரே ஒரு வேத வசனம் போதும் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார்னு ஆஸ்வதிப்பார். அந்த வேத வசனம் வைத்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த வேத வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேத வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வேத வசனத்தை நான் நம்புகிறேன். இந்த வேத வசனம் இந்த வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக அந்த வேத வசனம் உங்களை கைவிடாது, நிச்சயமாக உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. நீங்க நானும் வாழ பிறந்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாச பிரகாரமாக உங்களை கர்த்தர் வாழ்க்கை வாழ வைப்பான். நீங்க நடக்கிறது கர்த்தர் கைக்கூடி வர பண்ணல்லுவா. தொடர்ந்து விசுவாசம் வளருங்க, நம்பிக்கையை வளருங்க, ஜபத்துல வளருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீங்க தேடி போக தேவையில்லை. தானா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேடி வரும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேடி வரும். நீ ஆண்டவருடைய காரியத்தை கரெக்டா இருந்தனா, ஆண்டவருடைய வசனத்துக்கு உண்மையா இருந்தனா, இந்த உலக ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உலக ஆசீர்வாதம், உலக தேவைகள், உலக பணம், பொருள் எல்லாம் தானா தேடி வரும். ஆனா நீ தேட வேண்டியது வேதத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட முதலாவது நாம் எதை தேடுறோம்? உலகத்தை தேடுறோம். முதல்ல செட்டில் ஆயிடணும், அப்புறம் ஆண்டவரை தேடி பிடிக்கணும். முதல்ல நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்புறமா நான் ஆண்டவரை தேடி பிடிக்கணும், ஆண்டவரை ஊழியம் செய்யணும். சில பேர் சொல்ல நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு வாங்க. இல்லை இல்லைங்க, எல்லாம் நான் சொல்லுவேன் இந்த முன்னால் முடியாது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு, என் வேலை செட்டில் ஆகிட்ட பிறகு, கடல்லாம் தீர்த்துட்ட பிறகு, பிரச்சனைலாம் இருக்கு, எல்லாம் பிரச்சனை முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வரேன். நான் சொல்லுவேன் பிரச்சனை சாக வரைக்கும் இருக்கதான் செய்யும். பிரச்சனை சாக வரைக்கும் இருக்கதான் செய்யும். பிரச்சனை போயினே ஒரு பக்கம், அதை விட்டுடுங்க. கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய வேலையிலும், அவருடைய ஊழியத்திலும், வேத வசனத்திலும், ஜபத்திலும் நீங்க உறுதியா இருந்து விசுவாசத்தை வாழ்ந்து பாருங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னையும் என்னையும் வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். நன்மை கட்ட மாற்ற வழங்குள்ளவார். தொடர்ந்து அப்படி வாசிங்க. தேவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கினார். அவர் காட்டினார். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதையே சாராளுக்கும் ஒரு விசுவாசம் இருந்தது. அவள் சொல்ற வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை. சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர். நான் ஒரு வாக்கு பண்ணா நான் செய்ய மாட்டேன், நான் ஒரு வாக்கு பண்ணினா செய்ய மாட்டேன். ஆனா ஆண்டு வாக்கு பண்ணார்னா நிச்சயமா செய்ய வல்லமை இருக்கிறார்.
வாக்கு பண்ணுவா. ஏன்னா வாக்கு பண்ணிருக்கிற வேதத்தெல்லாம், வேத வசனத்தெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார்னா நீ சொல்லுங்க, எனக்காக இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்காக கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த வசனம் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயமா என்னை ஆஸ்வதிப்பார் என்று விசுவாசிக்கும் போது நான் சொல்லுகிறேன், அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்க வாக்குத்தத்தை மறந்தாலும் வாக்கு தத்தங்கள் உங்களை மறப்பது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள்கள் தேவனை மறந்தார்கள், எகிப்திலே அடிமையாய் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை மறக்கல. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆபிரகாம் மரித்து போனாலும் ஆனால் அவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் மறிக்கவில்லை. உன்னுடைய பிள்ளைகளை நான் உயர்த்துவேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் நட்சத்திரம் போல உருவாக்குவேன், அவர்கள் தேசத்தை ஆளுவார்கள் என்று ஆண்டு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்திலே கர்த்தர் உண்மை உள்ளவனாய் இருந்தார். ஆபிரகாம் மரித்து போனார், யாக்கோபு மரித்து போனார், யோசேப்பு மரித்து போனார். ஆனால் வாக்கு தத்தங்கள் மறிக்கவில்லை. மீண்டுமாக 400 ஒரு 700 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக கர்த்தர் எடுத்து கற்றுக் கொண்டு போனார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பாரை உள்ளவராய், பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு வேணா ஆரம்பம் வேணா அப்பமா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், கம்மியான சம்பளமா இருக்கலாம், எதற்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவார். திடீர்னு ஒரே நாள்ல உங்க வேலைகள் மாறும், சம்பளங்கள் மாறும், பதவிகள் மாறும், படிப்புகள் மாறும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்போ கர்த்தர் என்னை ஆஸ்வதிப்பார், எப்போ என் தேவை சந்திப்பார், எப்போது எனக்கு சம்பளம் உயரும், எப்போது எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், கர்த்தர் எப்போது என்னை மேம்படுத்துவார், கர்த்தர் உள்ளத்தில் எப்போது என்னை பயன்படுத்துவார், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எதிர்பார்க்க தான் கர்த்தர் வாழ்க்கை நன்மை செய்வார். கர்த்தர் எப்பாவது செய்ய சொல்லி நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட எதிர்பார்த்தே இருங்க. நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.